பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇன்ன லூத்தன் லமினல் முர்சலீன். நிச்சயமாக ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல்மார்களில் ஒருவராக இருக்கிறார். இது நஜ்ஜைனாஹு வ அஹ்லஹு அஜ்மஈன். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும் நாம் காப்பாற்றினோம். அதை நினைவு கூறுங்கள். இல்லா அஜூசன் ஃபில் காபிலீன். பின்னால் தங்கிவிட்டவர்களிலே இருந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அந்த கிழவியை தவிர, சும்ம தம்மரனல் ஆகரீன், பிறகு மற்றவர்களை எல்லாம் நாம் அழித்தோம். வஇன்னக்கும் லதமுர்ரூன அலைஹிம் முஸ்பிஹீன். நிச்சயமாக நீங்கள் காலை பொழுதிலே அவர்கள் வாழ்ந்த இடங்களிலே தான் நீங்கள் நடந்து செல்லுகிறீர்கள். வபில்லைல், இரவு நேரத்திலேயும் செல்லுகிறீர்கள். அஃபலா தாக்கிலூன், இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் தஆலாவினுடைய அடியார், அல்லாஹ்வினுடைய ரசூல் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலாக அனுப்பப்பட்ட போது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்பித்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் வேதனையை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வினுடைய பிரியமான நபி ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் காப்பாற்றினான். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை அல்லாஹ் அழித்து போட்டான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டதைப் போலவே லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் அழிக்கப்பட்டார்கள். அந்த சமுதாயமும் மொத்தமாக அழிக்கப்பட்டது. நபியினுடைய மனைவியாக இருந்தாலும் ஈமான் இல்லை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் கிட்ட ஒரு மதிப்பும் கிடையாது, ஒரு மரியாதையும் கிடையாது. நபியினுடைய மனைவியாச்சு, நபியினுடைய மகனாச்சு, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாது, அதெல்லாம் ஒன்றும் காப்பாற்றாது. ஈமான் இருக்கணும். ஈமான் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா இடத்துல இருந்து, அல்லாஹ்வினுடைய வேதனையில இருந்து தப்பிக்க முடியும். அதனால் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அவர்களும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்பட்ட போது அவங்களும் சேர்த்து அழிக்கப்பட்டார். விதவிதமான வேதனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க எந்த இடத்துல வாழ்ந்தார்களோ, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் எந்த இடத்திலே வாழ்ந்தார்களோ அந்த இடத்தையே நாற்றம் பிடித்த ஒரு இடமாக, வாடை உள்ள ஒரு இடமாக எல்லாம் ஆக்கிவிட்டான். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணிக்கு ருசி கிடையாது, ருசி இல்லாத தண்ணி. அதே மாதிரி நாற்றம் எடுக்கக்கூடிய சாக்கடை தண்ணி மாதிரி அந்த தண்ணியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கிவிட்டான். நிறமும் இருக்காது அந்த தண்ணிக்கு. நிறமும் இல்லாத, வாடை உள்ள, ருசியில்லாத ஒரு தண்ணியாக அந்த தண்ணியை அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் வாழ்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நிலவரம். அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த இடம் இருக்குதே, வஇன்னக்கும் லதமுர்ரூன அலைஹிம் முஸ்பிஹீன், அந்த இடத்துல தான்ப்பா நீங்கள் காலை நேரத்தில் அந்த இடத்தின் மீது தான் நீங்கள் கடந்து போகிறீர்கள். இரவு பகலாக அந்த பகுதியில தான் நீங்கள் நடமாடுறீங்க, அப்படிதான் போறீங்க, அப்படித்தான் வாரீங்க. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பயங்கரமான வேதனை, அந்த பயங்கரமான காட்சி, இதை நீங்கள் காலையில் மாலையில் எல்லாம் அந்த பகுதியை பார்த்துட்டு தானே போறீங்க. அஃபலா தாக்கிலூன், நீங்கள் எல்லாம் அறிவு பெற மாட்டீங்களா? ஏன் அவங்கெல்லாம் அழிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத சிந்திக்க மாட்டீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததுனால லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நீங்களும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தீர்களே, ஆனால் அவர்களை போல அழிக்கப்படுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சுருக்கமாக சில விஷயங்களை அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறான். அந்த இடங்களிலெல்லாம் விளக்கங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது.
இந்த இடத்துல சுருக்கமாக அல்லாஹ் தாலா இந்த செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இதை முடித்துவிட்டு அல்லாஹ் தாலா அடுத்து وَإِنَّ يُونُسَ لَمِنَ الْمُرْسَلِينَ إِذْ أَبَقَ إِلَى الْفُلْكِ الْمَشْحُونِ فَسَاهَمَ فَكَانَ مِنَ الْمُدْحَضِينَ فَالْتَقَمَهُ الْحُوتُ وَهُوَ مُلِيمٌ. அந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் தாலா ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்திகளை அல்லாஹ் பேசுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அது நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.